ராஜன் எவ்வளவு சாஃப்டான ஆள் தெரியுமாடா. கடைசியில் அவரே வெறுத்து போயிட்டார். எல்லாம் இவங்களால தான். தெர்மாகோல் மேட்டரில் கூட ரொம்ப தெம்பாக இருந்தவர் இந்த விசிலாண்டியை பண்ணுற அட்டூழியத்தில் வெறுத்து போய் நான் அரசியலை விட்டே போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிளம்பலான்ற முடிவுக்கு வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இருக்கிறப்ப நாம ஏன் இதில் இன்னும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அவர் கவலைப்பட்டதுலையும் ஒரு நியாயம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, டே முதல்ல உங்கள் தலைவரை பாலிட்டிக்ஸில் பால்வாடியில் போய் படிக்க சொல்லுங்கடா, அதுக்கப்புறம் எங்களுக்கு பாடம் எடுக்கலாம். என்ன அரசியல்னா என்னன்னு ஏதாச்சும் தெரியுமா? ஸ்ட்ரைட் அட்டாக்கு. இப்போ புசி ஆனந்த் இருக்காப்புல, அவர் தான் உண்மையில ரொம்ப உஷ்ணமாயிட்டாப்புல. அவர் பேசுறது தான் ரொம்ப உஷ்ணமாயிட்டாங்க எல்லாரும். இல்லைன்னா இவ்வளவு அறிவா, இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்க, வேற எங்கேயாச்சும் போயிட்டு நாட்டை ஆளலாமே அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க புசி ஆனந்தை பற்றி. ஏன்னா போகிற போக்கில் என்ன பண்ணிட்டாப்புல, எங்களுக்கு 234 தொகுதியில் எந்த தொகுதியில் விஜய் நின்னாலும் ஜெயிப்பாருன்றதை விட எல்லா தொகுதியிலையும் விஜயை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஆனால் சட்டம் அதுக்கு அனுமதிக்கலை. அப்படின்றதோடு நிப்பாட்டி இருந்திருக்கலாம். பெருமை பாட வேண்டியது தான். ஆனால் அந்த பெருமை எருமை மேய்ச்ச கதையாகி போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாப்புல, சட்டம் ஒரு 4 தொகுதியில் தான் நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நாங்கள் 4 தொகுதியோடு நிப்பாட்டிக்கிறோம். ஒரு மனுஷன் வேட்பாளராக டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்சிமம் 2 தொகுதி தான். ஐயா மோடி இருக்காருல்ல, அவரே நினைச்சாலும் 4 தொகுதியில் நிற்க முடியாது மேக்சிமம். இது அரசியலுக்கான அடிப்படை புரிதல். ஆனால் இது கூட தெரியாமல் இவங்க உட்கார்ந்துக்கிட்டு கட்சியை ஆரம்பித்து செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தி எலெக்ஷனில் வேற போட்டி போடுறேன்னு சொல்கிறாங்களே. இவங்களுக்கு எதிர்த்தாப்புல அரசியல் பண்ணணும்னு நினச்சா அதுவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சி செல்லூர் ராஜன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை விட விஜய் ஐயா இருக்காப்புல, அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் 10 பைசா தொடமாட்டேன், இந்த கையில் காசு ஊழல் லஞ்சம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, என் கட்சியிலேயே அது இருக்காதுன்னாப்புல. காரி துப்பு இருக்கு கோர்ட்டு, காசை கொண்டாந்து கட்டியா ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அவர் முறைகேடு பண்ண வழக்கில் மூஞ்சிக்கு நேராக ஒரு தீர்ப்பை இப்போ எழுதி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்களாம். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தரி கோப்பே. விஜய் என்னண்ணே திடீர் என்ட்ரி, பயமுறுத்துறிய? ஒண்ணு இல்லண்ணா, விஜய் அதிமுக விமர்சாரு, திமுக விமர்சாரு. ஆமா. ஆனா எங்க கட்சியை விமர்சனம் செய்யவே இல்லையே. இந்த கட்சியவா? ஆமாண்ணா. என்ன விமர்சனம் செய்யல? ஊழல், அதாவது நாங்க ஊழலே செய்யல, அதனாலதான் எங்களை விஜய் விமர்சிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் நயினார் அண்ணன் சொல்லியிருக்காரு. இது நயினார் அண்ணே சொல்லிட்டாரு. ஆமாண்ணா. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ஜனநாயகனுக்கு நாங்க இது கொடுக்கலன்னா கூட அவரு அதை பத்தி எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாருண்ணா. இதை பத்தி நான் எதுவுமே இப்ப கேட்கவே இல்லை, அவருமே கேட்கவே இல்லை. ஏன் நீங்க தேவையில்லாம இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க? அதை விடுங்க. உங்க நயினார் அண்ணன் ஊழல் இல்லாத கட்சி எங்க கட்சி, பாஜக கட்சி. அதனாலதான் விஜய் எங்களை விமர்சிக்கல. ரைட். இந்த ட்ரெயின்ல ஒரு 4 கோடி ரூபாய் தூக்கிட்டு போனதா சொன்னாங்கல்ல, மறந்துட்டீங்களா? நீங்க வேணா அந்த 4 கோடி ரூபாய் மறந்துடலாம், மக்கள் இன்னும் மறக்கல. அப்புறம் இந்த சிஏஜி ரிப்போர்ட்னு ஒன்று சொன்னாங்க தெரியுமா? சிஏஜினா என்ன? அதாவது இங்கே இந்த கவர்மெண்ட்ல இருக்க கான்ட்ராக்ட் எல்லாம் எவ்வளவு தூரம் களவாணித்தனம் பண்ணியிருக்காங்கன்ட்டு 1 கிலோமீட்டர் ரோட்டுக்கு 200 கோடி ரூபாய் போட்டு சார்ஜ் பண்ணதா சொன்னாங்க தெரியுமா? இதெல்லாம் விஜய்க்கு தெரியாம கிடையாது. இப்போத்தான் அவருக்கு அதிமுகவே ஊழல் கட்சின்றது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் அரசியல் இருந்தப்போ யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்கள் பையன் ஏதோ ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நிலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணதா கேள்விப்பட்டேன். நயினார் அண்ணன் பையன். சிரிச்ச மாதிரியா போயிருங்க. அதுவே நல்லா இருக்கு. அது இவ்வளவுதான் அறிவு, வேற எதுவும் பெரிய அறிவெல்லாம் கிடையாது. நயினார் அண்ணனுக்கு ஒரு குசி, நல்ல வேலை நம்மளை மறந்துட்டாயப்பா அப்படின்ட்டு. வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, இனிமேல் தானே கிளம்பி வருவாங்க. இப்போ அந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சுல்ல, அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் முதல் முறையாக அதாவது தலைவர் விஜய் அதிமுகவை பயங்கரமாக அடிச்சிருக்காப்புல. எந்த அளவுக்கு அடிச்சிருக்காப்புலன்னா ஒரே ஒரு வார்த்தை தான்,
அதாவது ஊழல் கட்சி அப்படின்றது வந்து சொல்லியிருக்கார். இது வரைக்கும் வந்து யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த, யாருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லலை. அப்புறம் இப்போ நயினாரன் சொல்லியிருப்பானால அவர் சந்தோஷப்படுறாரு. பத்தியா எங்களை ஊழல் கட்சின்னு சொல்லலை, அவர் அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொன்னால் அப்புறம் அங்கே இருக்கிற நீங்கள்லாம் யாரு? முதல்ல அதை சொல்லி பாருங்க. ஊழல் கட்சின்னு அவரை சொல்லிட்டாரு. ஊழல் கட்சியோட சேர்ந்த இன்னொன்று, அதுவும் இன்னொரு ஊழல் கட்சியாகத்தானே சேர முடியும். யோசிச்சு பாருங்க. இப்போ அங்கே ஒரு வேளை ஆமாம், அதாவது இப்போ நயினாரன் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒத்துக்கிறப்பா அதிமுக ஊழல் கட்சி தான், ஆனால் நாங்கள் ஊழல் கட்சி கிடையாது. இது நயினாரனுடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் சார் வேலை இல்லாட்டி அவங்க யோசிக்கணும்ல. அது அதிமுக என்ன நினச்சி இதை பண்ணியிருக்கோம்னா, இவங்க நம்மளை விட பெரிய மலை முழுங்கியப்பா, இவங்க கிட்ட நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் அவங்க ஒதுங்கி நின்றுப்பான். இப்போ செல்லூர் ராஜனை ஏன் வந்து டென்ஷன் ஆகிட்டாப்புல அப்படின்னா, அதாவது இப்போ வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஏன்னா அவர் தான் ஆராய்ச்சி பண்ணினாப்புல ஆதவ் அர்ஜுனா. என்னத்தை ஆராய்ச்சி பண்ணி கிழிச்சாப்புல அப்படின்றது தெரில. அவர் ஏதாச்சும் வந்து கடல் நீர்லேருந்து நன்னீர் ஏதாவது கண்டுபிடிக்க அந்த ஆராய்ச்சி பண்ணாப்புலையா, இல்லை 9வது கோள் தாண்டி ஏதாவது வேறு ஏதாச்சும் ஒரு கோளை தாண்டி கண்டுபிடிச்சி தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணாப்புலையா, என்ன ஆராய்ச்சி பண்ணாப்புலன்னு தெரியல. இல்லை புற்றுநோய்க்கு ஏதாச்சும் மருந்து இருந்து கண்டுபிடிச்சாப்புலையா, இல்லை வேறு ஏதாச்சும் வந்து இந்த சர்க்கரையை தடுக்கிறதுக்கு, சர்க்கரையை இல்லாமல் ஆக்குறதுக்கு ஆராய்ச்சி பண்ணேன்னார்ப்பா. எந்த லேபில் உட்காந்து என்ன ஆராய்ச்சி பண்ணாப்புலன்றது தெரியல. அதான் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னோன்னே செல்லூர் ராஜனா கடுப்பாயிட்டா. ஐயோ இவங்க சினிமாக்காரங்கயா, உங்களுக்கு இன்னும் அது புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கே அது இன்னும் தெரிய மாட்டேங்குது, அவங்க அரசியல்வாதி ஆயிட்டாங்கன்னு இன்னும் அவங்களே நம்ப மாட்டேன்றாங்க. சும்மா கதையை சொல்லிவிட வேண்டியது தானே. பொதுவாக விஜய் வந்து கதையை வந்து கேரவனுக்குள்ளே வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு கேட்பாரு. இப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ளே வச்சு அவர் கதையை வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த கதையை நம்புங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் இப்போ எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு உண்மையிலே அவர் கோவப்பட்டதில் ஒரு நியாயமும் கூட உண்டு. ஏன்னா இப்போ இப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்ட்டு, அவர் கரூரில் பண்ணது தப்பு. அதான் இவ்வளோ நாளாக வந்து வேற வழி இல்லாமல் திமுகவை எப்படியா திட்டி ஆகணுமே, திமுகவை எதாவது கோத்து விட்டாகணுமே, அதனால கரூர் மேட்டரில் விஜய்க்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக வந்து நின்னாங்க. இப்போ விஜயுமே வந்து அதிமுகவை வந்து இது வரைக்கும் எங்கேயுமே எதிர்த்து பேசுறது கிடையாது, திட்டி பேசுறது கிடையாது, எந்த இடத்துலையுமே அவங்கள சீண்டுனது கிடையாது. ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்து இனிமேல் இது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நமக்கு இது வந்து செட் ஆகாது அப்படின்றது புரிஞ்சு போச்சு. விட மாட்டாங்க. போனால் மூவர் கூட்டணியாக தான் போகணும், பாசக அதிமுக தவேக. அது தனியாக திரும்பி வராது, நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க. பத்தாவதுக்கு அமமுகவும் சேர்ந்து போயிடுச்சு. இனிமேல் அவங்களுக்காக காத்திருக்கிறதுல எந்த இதுவும் இல்லை. நம்ம ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவோம். அந்த ஹைப்பு கிரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, பாசகவையும் அதிமுகவையும் சேர்ந்து திட்டினா அப்படின்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வாக்குகள் அந்த பக்கம் போகிறதுக்கு பதிலாக நமக்கு வரும். இப்பயுமே அவர் ஒன்று பெருசாலாம் பேசலாம். அது ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு இருக்காரு. அது ஒரு நான் பண்ண மாட்டேன், அது ஒரு ஊழல் கட்சி. ஐயா பண்ணதுக்கு அடுத்து வர்றேன் அவர் சொன்னது அது வந்து அவங்கள வந்து ட்ரிகர் ஆக்கி விட்டுருச்சு. அப்போ தான் சொல்லியிருக்காங்க, ஏயா இவ்வளோ பேர் செத்து இருக்காங்க, உனக்கு கொஞ்சம் கூட இந்த மனசாட்சின்றதே கிடையாதா? அவங்கள கூப்பிட்டு வச்சா நீ கேதங்கப்ப அசிங்கமாக இல்லை? இதெல்லாம் வந்து நீ எல்லாம் ஒரு அரசியல் தலைவர், நீ எல்லாம் ஒரு கட்சின்ற ரேஞ்சுக்கு இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு ஏற்கனவே ஈரோட்டில் அண்ணன் சொல்லிட்டாப்புல, யார் விஜய் சொல்லிட்டாப்புல, அவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆள் கிடையாதுன்ட்டு. அந்த ஆள் கிடையாதுன்றது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே சார். வேற யாரும் எங்களுக்கு எதிர்த்தாப்புல இல்லை, எங்களுக்கு ஒரே போட்டி திமுக, அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்க வேண்டியது. இப்போ என்ன புதுசாக ஏட்டையில் அதிமுகவை நுழைச்சிக்கிட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய மனசு கஷ்டமாக இருக்குன்னா, எனக்கே கஷ்டமாக இருக்குன்னா, அவர் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். செங்கோட்டையன் என்ன பக்கத்தில் அவரை உட்கார வச்சுக்கிட்டு அதிமுக ஒரு ஊழல் கட்சி, அதிமுக ஒரு வேஸ்ட்டு, அதுவும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலை, அதுவும் தமிழ்நாடு மக்களை சுரண்டி தின்ன கட்சி, அந்த கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது, இவங்க 2 பேரும் மாறி மாறி தமிழ்நாட்டு மக்களை நாசம் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி, இப்போ கலைஞரும் சரி, இப்போ ஐயா ஸ்டாலினும் சரி, இவங்க எல்லாருமே நாட்டை கருத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க, தமிழ்நாட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்றது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு செங்கோட்டையன் என்ன சொல்லுவா, அதில் இருக்கிற ஒரே ஒரு அரசியல்வாதி, அதுலேயும் ஏன்டா அவன் இங்கே வந்தோன்னு ஃபீல் பண்ணுற ஒரு அரசியல்வாதி அப்படின்னா செங்கோட்டையன் தான். இப்போ அவரை வச்சுக்கிட்டு அங்கே பேசுகிறப்ப நமக்கே இவ்வளவு காண்டா இருக்குது, அந்த மனுஷனுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ அதுதான் வந்து சொல்லியிருக்கான். அதுக்கு ஒருவேளை செங்கோட்டையன் இந்த பக்கம் அதிமுகவில் இருந்திருந்தா அசால்ட்டாக வந்து அவங்க லெஃப்ட் ஹேண்டர் உண்மையில டீல் பண்ணியிருப்பாப்புல. விஜய் எல்லாம் அதை பற்றி பேசாதீங்க, அதெல்லாம் வந்து இனிமேல் பட்டு திருந்தி
படத்துக்கு 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் இனிமேல் அரசியலே இருக்க மாட்டாருங்க. செங்கோட்டையனே சத்தியமாக அதை சொல்லியிருப்பார். அவர் பேச்செல்லாம் சீரியஸாக எடுத்துக்க கூடாது. அது வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டு அது மாட்டுக்கு கிளம்பி போய் வேலைக்கு ஆகாது, இது நமக்கு செட் ஆகாதுன்னு அது புரியறதுக்கு ஒரு எலெக்ஷன் தேவைப்படுது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் மறுபடியும் அடுத்த கதை கேட்க ஆரம்பிச்சிருவார். அதனால நீங்கள் மற்ற விஷயத்தை பேசுங்கன்னு சொல்லி செங்கோட்டையன் சொன்னாலும் சொல்லுவார். அவரோட சூழ்நிலை அவர் அங்கனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டார். இப்போ இந்த ஊழலை பற்றி வருவோமே, அதாவது இந்த ஊழல், முறைகேடு, பணத்தை கொடுக்காம ஏமாத்துறது, இந்த வரி ஏய்ப்பு, இதெல்லாம் வந்து எங்ககிட்ட இருக்காது. இதுதான் வந்து அவர் சொன்னது. ஐயா விஜய் வந்து அவனுக்குள்ள என்னைய நீங்கள் நம்பலாம். உங்கள் வீட்டில் ஒருத்தனா என்னை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. எந்த வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. வீட்டில் ஒருத்தனா ஏற்றுக்கிட்டா எல்லார் வீட்டிலேருந்து யார் முதல்ல கதவை திறந்து வைங்க சார். பனையூரில் உண்மையிலே கதவை திறந்து வைங்க. வர்றவங்கள உங்கள் கட்சிக்காரங்களை உள்ளுக்குள்ளே எவ்வளவு குறைகள் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மக்கள் சொல்கிற குறையெல்லாம் கேட்க வேண்டாம். உங்கள் கட்சிக்காரங்க என்ன குறை சொல்கிறாங்க, காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க என்னாங்க, அதை என்னைக்காச்சும் கூப்பிட்டு வச்சு கேட்டிருக்கேன். மொதல் ஊழல் காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங் வேணும்னா என் கூட வந்து நீங்கள் சமரசமாக இருக்கணும். லேடி அங்கே அந்த நிர்வாகிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட எவ்வளவு அசிங்கமாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றது வெளியில் இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க சார். உண்மையில மக்கள் மறந்துடுவாங்க. இதை பற்றிலாம் இதுக்கு பெரிய போராட்டம். அந்த அஜிதான்ற பொண்ணு எவ்வளோ தூரம் கடைசியில் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க சொன்னிச்சு அந்த பொண்ணு. அதை பற்றி யாராச்சும் அதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குமா இருக்காதா? அதை செஞ்சவன் எவன்? ஒன்றும் இல்லை. நீங்கள் போகிற அந்த மீட்டிங்க்கு ஃப்ரண்ட் ரோவில் நல்ல பேக்கேஜோட ஒரு டிக்கெட்டை போட்டு விற்றுருக்காங்க. அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? காதுக்கு வந்துச்சா? ஏதாச்சும் சொன்னாங்களா உங்ககிட்ட அதை பற்றி? இல்லை இது வரைக்கும் இந்த ஊழல், அந்த இது மக்களை ஏமாத்துறது, இந்த விஷயத்தெல்லாம் பேசுனீங்களே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இது வரைக்கும் டிக்கெட்டு 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்து எவனை வாங்காதியப்பா? அப்படி யாரும் நீங்கள் எல்லாம் வந்து என் படத்தை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது வரைக்கும் உங்கள் வாயிலிருந்து இந்த ஜனநாயகன் படம் முதற்கொண்டு எவனுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எவனுக்காச்சும் நீங்கள் எதுவும் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு உண்மையில மக்கள் மேலே அக்கறை இருக்குது. மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு தோணுது, மக்களை வந்து சுரண்டக்கூடாதுன்னு தோணுது. நீங்கள் எங்கேயாச்சும் இது வரைக்கும் இந்த வேலையை பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஏன் பார்க்கல? ஏன் அப்போல்லாம் உங்களுக்கு அந்த அக்கறை வரல? சரி பரவாயில்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதது, உங்களை வச்சு இன்னொருத்தங்க பண்ணுற ஒரு இதுன்னு வச்சுக்கோமே, சுரண்டல்னு வச்சுக்கோமே. அதுக்காக உங்களுக்கு அதில் பங்கு இல்லைன்னுலாம் கிடையாது. உங்களை காட்டி தான் அதை அவங்க வந்து களவாடுறாங்கல்ல. இதில் இந்த கவர்மெண்ட்டை ஏமாத்துகிற கேஸ் ஒன்று இருக்குது. சார் வந்து எதுக்குமே வந்து வரி கட்ட மாட்டார். சார் வந்து பெரிய சூப்பர்மேன் நினப்பு. வேறு ஏதோ கிரிப்டோனியன் பிளானட்லேருந்து வந்திருக்கார் போல். அவருக்கு இந்த எர்த்தோட ரூல்ஸ் எல்லாம் செல்லுபடி ஆகாது இல்லையா? இப்போ அவர் இந்த 2015-16 ஒரு கேஸு என்னன்னா, இன்கம் வந்து சரியானபடி காட்டலை. நல்லா தெரிஞ்சுங்க, வருமானத்தை காட்டலை. அதை காட்டின வருமானத்துக்கு கூட ஒழுங்காக வந்து அவங்க வரியை கட்டலை அப்படின்றது இன்கம் டேக்ஸோட கேஸு. இப்போ இந்த புலி படத்துக்கு வந்து இந்த 5 கோடி ரூபா வாங்கினதை கணக்கில் காட்டலன்னு சொன்னாங்க இல்லை, ஏன் காட்டல? இப்போ கூட 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா வந்து அவருக்கு வந்து சம்பளம்னாங்க. ஏன் 500 கோடி 1000 கோடி வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாப்பா அவர் விட்டுட்டு வர்றாரு சொன்னாங்க. தப்பே கிடையாது. அப்போ 2015 வருஷத்துக்கு 500 கோடியாவது இருந்திருக்கணுமா இருந்திருக்கக்கூடாதா? அவர் மொத்தமாக காட்டின வருமானம் எவ்வளோ தெரியுமா? வருஷத்துக்கு 35 கோடி. 2016 அவர் காட்டின கணக்கு, நம்ம சொன்ன கணக்கில் அவர் காட்டின கணக்கு வருஷத்துக்கு 35 கோடி. வருஷத்துக்கு 35 கோடி ரூபா 2014 சம்பாரிச்சவங்க 2022 வரும் 6 வருஷத்தில் எப்படி 1000 கோடி ரூபாய்க்கு போனாங்க? அப்போ ஒன்றும் உனக்கு அதான் வருமானம்னு நீ ஒத்துக்க. இல்லைப்பா, நீங்கள் சொன்னது அப்போ நாங்களும் சொல்கிறோம். இப்போ அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க, அப்போ தெரிஞ்சு போயிடும். சொல்ல முடியாது. இதுக்கு பயந்துக்கிட்டே அவர் போட்டி போடாமல் கூட போகலாம். சொல்ல முடியாது நிற்காம. நான் இப்போ எப்படி தினகரன் சொன்னார், நான் வந்து தேர்தல் அரசியலுக்கு உள்ளே போகலை, நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன், அந்த மாதிரி அவரும் சொல்லலாம். நான் கை காட்டுறவர் தான் முதல்வர். தப்பே கிடையாது. 234 தொகுதியில் நான் நிற்கிற ஆளே வந்து நீங்கள் ஓட்டு போட என்ன வேணாலும் பேசிக்கங்க. ஆனால் அதை பேசிவிட்டு நான் மற்ற அரசியல்வாதிய மாதிரியெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப ஒழுக்கமானவன் சுத்தமானவன், என்கிட்ட அழுக்குன்றது கிடையவே கிடையாது, மண்டேல அடித்து சொல்லியிருக்கு கோர்ட்டு, மரியாதையை கட்டுன்று. இப்போ அதுதான் தீர்ப்பு வரப்போகுது. தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிருக்கா. அந்த சைடில் அவங்க அந்த விஜய் சைட்லேருந்து வாதாடினாப்புலாம் வக்கீல், அந்த வக்கீல் சொன்ன விஷயந்தான் அப்படியே வந்து பளிச்சுன்னு தெரியுது. ஐயாவோட சுத்தபத்தம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. அவர் இந்த நாடோடிகள் படமே ஏதோ ஒரு படம், இந்த சசிகுமார் படம் தான், ஊரில் நாட்டாமல் மைக் செட்டுக்காரன் வீட்டுக்கு போகல, ஏப்பா சுத்தபத்தமாக தானே இருக்குது. அதே மாதிரி தான் நான் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கேன்.
அவன் கேட்க அதான் அந்த வக்கீல் வாதாடவே இல்லை. என்னென்ன இன்கம் டேக்ஸ் சொன்னது தப்பு, நாங்கள் அந்த மாதிரிலாம் 5 கோடி ரூபா வாங்கலை. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் சொன்னது தப்பு, நாங்கள் வரி ஏய்ப்பு பண்ணல, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்க என்ன தெரியுமா வாதாடி இருக்காங்க விஜயோட வக்கீல்? சார் அவங்க சொல்கிறது அனைத்தும் உண்மை, நாங்கள் பணம் வாங்கினோம், வரி ஏய்ப்பு பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் அவங்க எங்ககிட்ட எப்போ அவங்க வரியை வசூலிச்சிருக்கணும்? 16 அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால் 19 வசூலிச்சிருக்கணும். ஏன் எங்ககிட்ட 22வது வந்து 2022 வந்து கேட்டுட்டு இருக்காங்க? இது சட்டப்படி தப்பு. என்னடா இப்படி கிளம்பிட்டீங்க? ஓப்பனாக கோர்ட்டில் ஒத்துக்கிறாங்க சார். ஆமாம், நாங்கள் மொள்ளபாரித்தனம் பண்ணோம், நாங்கள் திருட்டுத்தனம் பண்ணோம், நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் தான்ப்பா. என்னப்பா அதுக்கு அப்படிலாம் வந்து செய்யக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் ஒழுங்காக நாங்கள் தப்பு செய்யலாம், ஆனால் அவங்க கடமையை ஒழுங்காக செஞ்சுருக்கணுமா இல்லையா? 19 வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு போயிருந்தா நாங்கள் ஏன் கோர்ட்டுக்கு வர போகிறோம்? எந்த இடத்துலையுமே விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலை. அதிகாரிகள் மேலே தப்பு இருக்குது. அந்த அதிகாரிகள் ஒழுங்காக அவங்களோட கடமையை செய்யலை. அதாவது 19 வசூலிச்சிருக்கணும். இதுதான் சார் இவங்க லட்சணம். இவ்வளவுதான் இவங்க லட்சணம். இன்னும் உள்ளுக்குள்ளே நோண்ட எவ்வளோ வருன்றது தெரியலை. அதான் என்கிட்ட கருப்பு பணம் இல்லை, நான் கவர்மெண்ட்டை ஏமாற்றலை, நான் மக்களை சுரண்டி திங்கலை, நான் மக்கள்கிட்ட வந்து நடிக்கலை, அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? தோண்ட கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறம் அந்த சொல்லிட்டு போனாப்புல இப்போ வந்தார்ல நயினாரனோட ஆதரவாளர் ஒருத்தர், அந்த ஆதரவாளர் அவரே வந்து அவர் வாயால் சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஏன்னா ஏதாச்சும் வந்து எங்கள் பற்றி பேசலை பற்றியா, நீங்கள் கூப்பிட்டு வச்சு அடித்தாலுமே பேச மாட்டாங்க சார். ஏன் இங்கே அடித்தா டெல்லிக்கு கூப்பிட்டு வச்சு நீங்கள் எடுப்பீங்களா? அப்புறம் எவன் சிபிஐ எலெக்ஷன் இங்கே வச்சுக்கிட்டு டெல்லியில் பிரச்சாரம் பண்ண முடியும்? இப்போ அமித்ஷா ஐயா இங்கே ஒரு வீடு எடுக்கலாம் எலெக்ஷனுக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி விஜய் டெல்லியில் ஒரு வீடு எடுக்கலாமான்னு பார்க்குற அளவுக்கு ஆக்கி விட்ருவாங்க சார் அவங்க. நீ எங்கே போகிற? உனக்கு இனிமேல் இங்கே தான், இனிமேல் தீபாவளி, பொங்கல், எல்லா பிறந்த நாள், வெட்டிங் டே எதுவாக இருந்தாலும் உனக்கு படப்பிடிப்பை கூட நீ டெல்லியில் தான் வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கின்றுவாங்க. இவ்வளவு தான். இவதையெல்லாம் பேசுகிறவர் தான் ஊழலை ஒழிப்போம், ஊழலை வந்து நாங்கள் தடுப்போம், இந்த ஆட்சியை மாற்றி அமைக்கணும், மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு வந்து காப்பாற்றுறோம் பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறதா. மற்றபடி அவரை போட்டு கொடுத்தல ஒன்றும் இல்லை. போட்டு கொடுக்குறதுன்றது யாருக்கும் தெரியாத விஷயத்த, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த யாரும் தெரியாமல் இருக்காங்க பற்றியெல்லாம், அதுக்காக இதை சொன்னது. நேற்றுக்கு நடந்த இதே சம்பவம், அதாவது இங்கே நம்ம எப்படி அங்கே பொதுக்கூட்டம் நடந்துச்சோ, அந்த செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சோ, அதே மாதிரியே கோர்ட்டில் ஐயா செஞ்ச காரியத்துக்கான ஒரு கூட்டமும் நடந்துச்சுங்க. அதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இதை மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டாம். இவங்க லட்சணம் இவ்வளவு தான், வேறு எதுவும் இல்லை. நன்றி.